சேலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் ரியாஸிடம் அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் குறித்து தெரிந்து கொள்ளலாம். ரியாஸ், தொடர்ந்து 5வது நாளாக சேலத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே அந்த போராட்டமானது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ரயில் மறியல் போராட்டம் மிக பிரம்மாண்டமான முறையில் நடந்தது. அதையும் தாண்டி தற்போதைக்கு அந்த நள்ளிரவிலும் பொதுமக்கள் தங்களுடைய அந்த சிரமங்களை எல்லாம் பார்க்காமல் தொடர்ந்து தங்களுடைய அந்த நள்ளிரவு போராட்டத்தை, அமைதி போராட்டத்தை அறவழியில் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு தற்போதைய கள நிலவரங்கள் என்னவாக இருக்கிறது? பதிவு செய்யலாம் ரியாஸ். வணக்கம் மனோஜ். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தொடர்ச்சியாக 5வது நாளாக இந்த போராட்டம் எட்டியுள்ளது. குறிப்பாக இந்த சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நடைபெற்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் இந்த போராட்டத்தில் இரவு நேரத்தையும் குறிப்பாக நடுவுசி நேரத்திலும் பார்க்காம இந்த போராட்டத்தில் கலந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக பல்வேறு பகுதிகளில் இந்த குழுக்களாக சேர்ந்து மேளங்கள் அடித்தும் பறை இசைத்தும் இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான கோஷங்களை எழுப்பி வந்துட்டு இருக்காங்க. அதாவது சேலம் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் சேலத்தில் நாளைக்கு வந்து கூலமேடு பகுதிகளில் ஜல்லிக்கட்டுக்கான ஏற்பாடுகள் மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஒரு தரப்புல எதிர்ப்பு வந்தாலும் ஆனால் அந்த பகுதியில் கிராம மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தாங்க. அதே போல ஆர்ப்பாட்டக்காரர்களும் அந்த இதுக்கு வந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கு வந்து ஜல்லிக்கட்டுக்கு கலந்து கொள்வதில் தெரிவிச்சிருக்காங்க. ஜல்லிக்கட்டுக்கு வந்து நிரந்தரமான ஒரு சட்டம் ஏற்ற வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையா இருக்கு. குறிப்பா நீங்க இந்த பகுதியில் பார்க்கலாம். குறிப்பா இந்த இரவு நேரத்திலும் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்பாக ஏராளமானோர் வந்து குவிஞ்சிருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா பெண்கள் உட்பட ஏராளமான மாணவர்களும் இங்க வந்து இந்த இரவு இந்த நடுநிசை நேரத்தில் வந்து இங்க வந்து இந்த போராட்டத்தில் கலந்துட்டு இருக்காங்க. அதே போல வந்து பெண்களும் வந்து தொடர் போராட்டத்தில் வந்து இந்த பகுதியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பகுதியில் ஏராளமான போலீசார் வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாளை நடைபெற இருக்கிற இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளை வந்து யாரும் வந்து கலந்துக்க போறது இல்லைன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. தற்போது நீங்க இந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த இரவு நேரத்தில் இந்த மாணவர்கள், குறிப்பா மாணவர்களும் பெண்களும் அதிக அளவில் வந்து இந்த போராட்டத்தில் வந்து பங்கேற்பது இந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த பகுதி அது மட்டும் இல்லாம சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பகுதியில் வந்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற இளைஞர்கள் நம்மிடையே இருக்காங்க. அவங்ககிட்ட பேசலாம். தம்பி, நீங்க சொல்லுங்க, தற்போது இந்த போராட்டம் எந்த வகையில் இருக்கு உங்களுக்கு? போராட்டம் தீவிரமாக நடைபெற்று இருக்கு. இப்போ நாங்கள் ஜல்லிக்கட்டுக்கு வந்து நிரந்தர தீர்வு தான் நாங்கள் வேணும்னு கேட்டுட்டு இருக்கிறோம். இப்போ வந்து இப்போதைக்கு வந்து நாங்கள் நிரந்தர தீர்வு தான் எங்களுக்கு வேணுன்றோம். கடைசி வரைக்கும் நிரந்தர தீர்வு வர வரைக்கும் நாங்கள் போராடிக்கிட்டே இருப்போம். ஆக்சுவலா வந்து ஓபிஎஸ் வந்து சொல்லியிருக்காரு, நாளை காலைல 10 மணி காலையை திறந்து விடுறாங்க அப்படின்ட்டு. அவர் திறந்து விடுறது அவருக்கு அருகதையே இல்லை. பகுதியில் ஏராளமான இளைஞர்கள் வந்து குவிச்சிருக்காங்க. இரவு நேரத்திலையும் பொருட்படுத்தாம, அதாவது குறிப்பா இரவு நேரத்தையும் பொருட்படுத்தாம தங்களுடைய போராட்டத்துக்கு உறுதியா இருக்காங்க. குறிப்பா மத்திய அரசு இந்த நிரந்தரமான ஜல்லிக்கட்டுக்கான நடத்துவதற்கான சட்டத்தை இருக்கிறது. அதே போல காளைகள் வந்து பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் எங்களுடைய போராட்டமா இருக்கு. தற்போது இந்த பகுதியை நீங்க பார்க்கலாம். குறிப்பா ஏராளமானோர் இங்க வந்து குவிச்சிருக்காங்க. அதாவது சேலம் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் சேலம் மாவட்டம் வந்து அதாவது காலையில் முதற்கொண்டே 10,000க்கும் மேற்பட்டோர் வந்து இந்த பகுதியில் வந்து குவிச்சிருக்காங்க. அந்த பிற்பகல்ல எந்த அளவுல கூட்டம் இருந்துச்சோ அதே அளவு தான் தற்பொழுதும் இந்த கூட்டமானது வந்து இங்க காட்சி அளிச்சிட்டு இருக்கு. தற்போது இந்த போராட்டம் குறித்து இங்க இருக்கிற இளைஞர்களிடம் நம்ம வந்து கேட்போம். மனோஜ், அதாவது இந்த பகுதியில் ஒரு பல்வேறு குழுக்களாகவும் பிரித்து கொண்டு தங்களுடைய ஆர்ப்பாட்டங்கள், தங்களுடைய கோரிக்கைகள் முன்னெடுத்து வந்துட்டு இருக்காங்க. தற்போது இந்த இளைஞர்கிட்ட பேசலாம். தற்போது இந்த போராட்டம் எந்த வகையில் நடந்துட்டு இருக்கீங்க? நிரந்தரமான சட்டம் கொண்டு வர வரைக்கும் இந்த போராட்டம் ஓயாது. இந்த ஒரு பிரச்சனைக்காக நாங்கள் உட்கார கிடையாது, பல பிரச்சனைக்கு உட்காந்துட்டு இருக்கோம். எதுக்காக இவ்வளவு கூட்டம் கூடி இருக்கு? கட்சி கூட்டம் கிடையாது, எல்லாமே இளைஞர், ஸ்டூடெண்ட். 2 கோடி பேத்துக்கு மேல தமிழ்நாட்டில் இருக்காங்க. கண்டிப்பா எங்களுக்கு நிரந்தரமான சட்டம் தேவை. அது வந்தா மட்டும்தான் நாங்கள் களைவோம். இது தமிழோட உரிமை, எங்க உரிமை நாங்க தான் காப்பாற்றுவோம். ஜல்லிக்கட்டு நிரந்தரமா வேணும் தான். அவ்வளவுதான் போராட்டம். அதாவது இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்ட ஆட்சியர்களுக்கு முன்பாக ஆயிரக்கணக்கானோர் ஒரு தரப்புல போராட்டம் நடத்தி வந்துட்டு இருக்காங்க. அதே சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற ரயில்வே தண்டவாளத்தில், அதாவது பெங்களூரில் இருந்து காரைக்கால் செல்லக்கூடிய ரயிலை மறைத்து தொடர்ந்து 4வது நாளாக ரயில் முன்பாகவே படுத்துக்கொண்டு ரயிலை சிறைப்பிடித்து தொடர்ச்சியான போராட்டங்கள் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்று காலை முதலே சேலம் மாவட்ட ஆட்சியர் முன்பாக பல்வேறு தரப்பினரும் தங்களுடைய ஆதரவுகளை இந்த மக்களுக்காக, மாணவர்களுக்காக ஆதரவு நீட்டி வந்தாங்க. குறிப்பா இவர்களுக்கு தேவையான உணவு, தண்ணீர் மற்றும் கழிப்பிட வசதிகள் இங்கெல்லாம் அமைத்து தரப்பட்டுள்ளது. குறிப்பா பெண்களுக்கான பாதுகாப்பு வசதிகளும் இந்த பகுதியில் அமைச்சு கொடுத்திருப்பாங்க. இந்த பகுதி பார்த்தீங்கன்னாக்கா ஏராளமான இளைஞர்கள் இந்த இரவு நேரத்திலையும் வந்து பொருட்படுத்தாம தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி இங்க வந்து அமர்ந்திருக்காங்க. அதாவது நாளை நடைபெற இருக்கும் ஜல்லிக்கட்டுல வந்து இவர்கள் வந்து கலந்துக்கிறது இல்லைன்னு தெரிவிச்சிருந்தாலும், ஆனால் வந்து
மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இருந்த போதிலும் தற்போது அந்த சேலம் மாவட்டம் ஆத்தூர் எடுத்த அந்த கூலமேடு பகுதியில் நடைபெற்று இருக்கிற அந்த ஜல்லிக்கட்டுக்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் அங்கே மேற்கொண்ட போது அந்த கிராம மக்கள் அங்கே தடுத்து நிறுத்தியிருக்காங்க. அதையும் மீறி அங்கு கிராம மக்களுடன் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. தற்போது இந்த போராட்டக்காரர்களுடன் மாவட்ட நிர்வாகம் சார்பாக எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இது நடத்தப்படவில்லை என்று இந்த போராட்டக்காரர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுடைய போராட்டம் தொடரும் என்றும் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல சேலத்தில் இன்று பல்வேறு பகுதிகளில் எருது விடும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அதே போல இந்த இரவு நேரத்திலும் அந்த குழந்தைகளோடு பெண்களும் ஏராளமானோர் கலந்துட்டு இருக்காங்க. அம்மா, நீங்க சொல்லுங்க, இந்த இரவு நேரத்திலும் உங்க கோரிக்கைக்காக சொல்லிட்டு இருக்கீங்க, உங்க போராட்டம் பத்தி சொல்லுங்க. எங்களோட கலாச்சாரத்தை எப்பயும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். இப்போ இளைஞர்கள் கூடியிருக்கிறத பார்க்குறப்ப எங்களுக்கு பெருமிதமாக இருக்குது. அது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பேசுகிறத பார்க்குறப்ப எவ்வளோ உற்சாகமாக இருக்குது. அவங்கள பார்த்து தான் நாங்கள் மேலும் மேலும் வந்துட்டு இருக்கிறோம். இந்த போராட்டம் தொடரும். எங்களுக்கு வெற்றி கிடைக்கிற வரைக்கும் தொடரும், கண்டிப்பாக தொடரும். நீங்க சொல்லுங்க. குறிப்பா இந்த பெண்கள் இங்க நிறைய பேர் இங்க இருக்காங்க. அதே போல அதாவது தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி குடும்பமாக இந்த பகுதியில் குமிஞ்சு இருக்காங்க. இன்று காலை நடைபெற்ற இந்த போராட்டங்கள்ல தமிழர்களுடைய பாரம்பரிய இசைக்கருவிகளான பம்பை மற்றும் பல்வேறு கருவிகளை கொண்டு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இதைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு தொடர்பான பல்வேறு வீதி நாடகங்களும் இந்த பகுதியில் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. பொதுமக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் இந்த போராட்டத்தில் கலந்து வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா மத்திய அரசு இந்த நிரந்தரமான சட்டம் கொண்டு வரை வரும் தங்களுடைய போராட்டம் தொடரும் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. மனோஜ்.